ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னா December 25 and 26 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே வீடியோவில் ஒரு 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சரை பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் இன் இந்தியா? சுகுமார் சென். செகண்ட், who introduced meal scheme in Tamil Nadu? MGR. Third, which state first introduced midday meal scheme? Tamil Nadu. ஹெட்லைன்ஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், உள்நாட்டில் கட்டப்பட்ட ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல். செகண்ட், வேகம் விவேகம் அல்ல. தேர்ட், ராஜாஜி என்னும் ராஜரிஷி. ஃபோர்த், பிராந்திய விமான திட்டத்தில் 60 புதிய வழித்தடங்கள். ஃபிஃப்த், 3 புதிய குற்றவியல் மசோதாக்கள் குடியரசுத் தலைவர் ஒப்புதல். சிக்ஸ்த், அரபிக்கடலில் பாதுகாப்புக்கு 3 இந்திய போர்க்கப்பல்கள். செவன்த், சுனாமி பேரழிவு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. எய்த், ராணி வேலுநாச்சியாரின் 227வது நினைவு தினம். நைன்த், பருவநிலை மாற்றம் காத்திருக்கிறது பேராபத்து. 10th, துபாயுடன் கச்சா எண்ணெய்க்கு வர்த்தகம் முதல் முறையாக ரூபாய் மூலம் பரிவர்த்தனை. 11th, மாற்றத்தை ஏற்படுத்தி மனதின் குரல். இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னா, உள்நாட்டில் கட்டப்பட்ட ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல் நாளை கடற்கரையில் சேர்ப்பு. நம்ம ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல் வந்து நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. இந்த கப்பல் வந்து பிரம்மோஸ் ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல். இது வந்து 164 மீட்டர் நீளம் கொண்டது. இது வந்து 7400 டன் பாரத்தை வந்து சுமந்து செல்லும் ஒரு திறன் கொண்ட போர்க்கப்பல். இது வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 56 கிலோமீட்டர் வந்து வேகத்தில் செல்லக்கூடியது. இந்த கப்பல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை, தரையிலிருந்து வானில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணை, நீர்மூழ்கி கப்பல்களை தாக்குவதற்கான ராக்கெட்களையும் இந்த போர்க்கப்பல் வந்து கொண்டிருக்கு. அதுவும் இல்லாமல் நவீன கண்காணிப்பு ரேடார்களும் வந்து இந்த கப்பலில் பொருத்தப்பட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அணு, உயிரி, ரசாயனம் என 3 வகையான தாக்குதலிலும் போரிடக்கூடிய வகையில் இந்த கப்பல் வந்து வசதியாக செஞ்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் வடகிழக்கு மாநிலம் என்ன அப்படின்னா மணிப்பூர், அது தலைநகர் என்ன அப்படின்னா இம்பால். இந்த கப்பல் இந்த இம்பால் இந்த பேர் தான் வந்து இந்த கப்பலுக்கு பேர் சுட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு போர்க்கப்பலுக்கு ஒரு தலைநகரோட ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டலை வந்து பேசிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு ரீசன் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1891 ஆண்டு நடைபெற்ற ஆங்கில மணிப்பூர் போர், அப்புறம் 1944 ஏப்ரல் 14 வந்து இந்திய தேசிய இராணுவ கொடியை வந்து நேற்று சுபாஷ் சந்திர போஸ் வந்து மணிப்பூரில் மொயிரங் இடத்துல ஏற்றிருப்பார். இதை நினைவு கூறும் வகையில் தான் வந்து இந்த இம்பால்ன்ற பேர் இந்த ஸ்டேட்டோட கேபிட்டலை வந்து பேர் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து செப்டம்பர் 20 வந்து கடற்படையும் ஒப்படைக்கப்பட்டாங்க. இருந்தாலும் டிசம்பர் 20 வந்து இது வந்து செயல்பாட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வேகம் விவேகம் அல்ல. உலக சுகாதாரம் WHO வந்து 2023 ஆண்டு அறிக்கைப்படி வந்து சாலை பாதுகாப்பு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கு. இதன் மூலம் வந்து 5 நாடு உறுப்பினர்களில் நிறைய நாடு இருக்குது. அதில் அந்த நிறைய நாடுகளில் வந்து சாலை விபத்துக்களினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து குறையில, அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அந்த தலைவர் சொல்லியிருக்காங்க. என்ன தகவல் அப்படின்னா, கடந்த ஆண்டு 2022 ஆண்டு இந்தியாவில் 4,66,312 சாலை விபத்துக்களை வந்து 1.68 லட்சம் உயிரிழப்புகள் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் 1 ஹவருக்கு வந்து 53 விபத்துக்களும், ஒரு நாளைக்கு வந்து 472 உயிரிழப்புகள் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் 2021 ஆண்டு ஒப்பிடும்போது இப்போ வந்து 9.4% வந்து அதிகரிச்சிருக்கு ஆக்சிடென்ட்ஸு. அதனால் விபத்துக்களில் உயிரிழந்தவர்களில் வந்து 66.5% பேர் வந்து 18 முதல் 45 வயதுக்கு தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இந்திய சாலையில் மொத்த நீளத்தில் நம்ம தேசிய நெடுஞ்சாலை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5% தான் இருக்குது. ஆனால் அந்த 5%லேயே வந்து சாலை விபத்துக்கள் உயிரிழப்பு வந்து எவ்வளோன்னா 55% வந்து அங்கே நடந்துருக்கு. எங்கன்னா நெடுஞ்சாலையில் நடந்துகிட்ருக்கான். இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிவேகமாக வாகனத்தை ஓட்டுவது, சாலை விதிகளை பின்பற்றாமல் தவறான பாதையில் தவறான திசையில் வலதுபுறமாக திரும்புவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை தான் வந்து 76.6% விபத்துக்கு காரணம் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மோட்டார் வாகன சட்டம் எப்படின்னா 2019 படி வந்து வாகனம் எப்படி ஓட்டணும், அதில் விதிமுறைகள் என்ன, அதுக்கான விழிப்புணர்வு சொல்லியிருக்காங்க. அதன்படி வந்து மது கொடுத்து விட்டு வாகனம் ஓட்டினா அவங்களுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து என்னென்னா, 74,897 பேர் வந்து இருசக்கர வாகன ஓட்டிகள் என்றால் 32,825 பேர் வந்து பாதசாரிகள். இப்போ இது என்னென்னா, சாலை விபத்தில் உயிரிழக்கிறாங்க. வாகன ஓட்டம் ஆழ்ந்தாலும் இந்த பாதசாரிகளும் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் நம்ம வந்து 4,054 பேர் வந்து என்னென்னா இந்த விபத்தில் உயிரிழந்திருக்காங்க. இதனால் குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையில் இருக்கும் உயிரிழப்புகள் வந்து 25% வந்து அதிகரிச்சிருக்காங்க.
கடந்த ஆண்டு 2022 புள்ளிவிவரப்படி வந்து அதிக அளவில் வந்து விபத்துகளின் எண்ணிக்கை இதில் முதலிடத்திலும், அது 64,105 முதலிடத்திலும், சாலை விபத்து உயிரிழப்பில் 17,884 இரண்டாயிரத்திலும் வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்னை உயிரிழப்பில் வந்து 43%, சாலை விபத்துகள் வந்து 31% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம சாலை விதிகளை மீறாமல் போகணும். அதுவும் இல்லாமல் ஒரு வாகனம் ஓட்டுறாங்க அப்படின்னா ஃபோன் பேசிட்டே வாங்கக்கூடாது. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது வேகமாக போகாமல் கொஞ்சம் மெதுவாக போனாலையும் வந்து நம்ம விபத்துக்களை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டாபிக் ராஜாஜி என்னும் ராஜரிஷி. இவர் யார் அப்படின்னா நல்லான் சக்கரவர்த்தி ஐயங்காருக்கு மகனாக தோன்றியவர் தான் வந்து ராஜகோபாலாச்சாரி. இவரை வந்து நம்ம ராஜாஜி அழைச்சிட்டு இருக்கோம். இவர் வந்து ஒரு ஐயர், ஒரு பிராமணர். அவர் இருக்கிற அகரகாரத்தில் வந்து 1917ஆம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு குழாயர் அடிப்பன்ற ஒரு ஃபிளம்பரை வந்து அவங்க பணியில் போட்டிருப்பாங்க. அதனால் அங்கே இருக்கிற வந்து மக்கள்லாம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவரை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிருப்பாங்க. இது வந்து ராஜா வந்து இதை மறுத்திருப்பார் இந்த இன்சிடெண்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஐஎன்சி சேர்ந்திருப்பார், இந்தியன் நேஷனல் காங்கிரஸை சேர்ந்திருப்பார். அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு சமயம் திருப்பதிக்கு அருகில் எங்கே அப்படின்னா திருச்செந்தூர் கோயிலில் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த வந்து முருகேசன் போயிருப்பார். அதனால அங்கெல்லாம் வந்து அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு 75,000 அபராதம் கட்ட சொல்லியிருப்பார். ஆனால் இதை வந்து எதிர்த்து ராஜாஜி போராடி அந்த 75 ரூபாய் அபராதம் கட்டக்கூடாது, இது தப்பு இல்லை, நுழைஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து ரத்து பண்ணி அந்த அபராதம் கேன்சல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் வந்து எப்போ வந்து சென்னை மாகாணத்து பிரதமராக வந்திருப்பார் அப்படின்னா 1937 39 வரையும் அவர் வந்து பொறுப்பு வச்சிருப்பார். ராஜ் வந்து தனது வாழ்நாள் கொள்கைகள் என்ன அப்படின்னா பூரண மதுவிலக்கு, ஹரிஜன நல முன்னேற்றம், நாட்டு விடுதலை இவற்றை தான் வந்து இவர் கொள்கையை கொண்டிருந்தார். அதுவும் இல்லாமல் அவர் சென்னை மாகாணத்தின் பிரதமராக இருந்த காலத்தில் மது விலக்கில் வந்து கேன்சல் பண்ணியிருப்பார். அதுவும் இல்லாமல் வந்து டேக்ஸ் வந்து அந்த வருவாய் ஈடுகட்டுக்கோசரம் டேக்ஸ் வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். அதுவும் இல்லாமல் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ள இந்த வாசத்துக்கு ஏற்ப வந்து அவர் வந்து என்னென்னா குலக்கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். இது வந்து தவறான புரிதல் காரணமாக அவர் வந்து பதவி விடுதலுக்கு இது வந்து விதித்திட்ருக்கோம். அதில் வந்து காஞ்சிதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்திய தலைவர்களே மிகவும் தவறாக புரிந்துபட்டவர் ராஜாஜி என்று மகா சொல்லியிருப்பார். அதுவும் இல்லாமல் இவர் வந்து சுருக்கு கூறின வந்து ஜனகரை போல் மன்னராக வாழாமல் முற்றும் துறந்த ராஜஸ்ரீயாக வாழ்ந்த உத்தமர் யாருன்னா முதல்வர் ராஜாஜி. அடுத்து என்ன அப்படின்னா பிராந்திய விமான திட்டத்தில் 60 புதிய வழித்தடங்கள். உதான் திட்டம் எதுக்கு அப்படின்னா விமானத்துக்கு தான். இந்த உதான் திட்டத்துக்குள்ள வந்து 60 புதிய வழித்தடங்கள் வந்து தொடங்கப்பட்டது. இது வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா மத்திய சிவில் விமான போக்குவரத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த திட்டத்தின் கீழே வந்து மேலும் வந்து 154 புதிய RCS வழித்தடங்கள் வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே இந்த திட்டத்தின் கீழே வந்து முக்கிய சாதனை இந்த மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சத்தின் கீழே வந்து 2021 முக்கிய சாதனை என்னென்னு பார்க்க போகிறோம். அது வந்து பிராந்திய அளவான குட்டி இருக்கிற விமான ஏர்போர்ட்டு அதனால பிராந்திய அளவிலான சிறிய விமான நிலையங்களுக்கு இணைப்புகளுக்கான உதான் திட்டத்தின் கீழே உதான் திட்டம் வந்து 2016 நடைபெற்றப்படுது. இந்த திட்டத்தின் கீழே வந்து விமான சேவையற்ற பல்வேறு பிராந்தியங்களை இணைக்கும் குறைந்த அளவு விமான சேவை கொண்டது. இது எதுக்கு அப்படின்னா மக்களுக்கு குறைந்த அளவில் வந்து விமான போக்குவரத்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஜனவரி முதல் டிசம்பர் 21 வரை 60 புதிய ஆர்சி வழித்தடங்கள் தொடங்கப்பட்டன. அதுவும் இல்லாமல் நாட்டில் வடகிழக்கு மாநிலமான 12 புதிய ஆர்சி வழித்தடங்கள் பாதைகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் உதான் திட்டத்தில் 4.2 மற்றும் 5.0 பதிப்புகள் கீழே வந்து 154 ஆர்சி வழித்தடங்கள் வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. டிஜி யாத்ரா இது எதுக்கு அப்படின்னா ஃப்ளைட்டுக்கு தான், விமானத்துக்கு தான். இது ஒரு ஆப்பு. இந்த ஆப் எதுக்காக அப்படின்னா விமான நிலையங்களில் தடையற்ற செயலாக்க அடைவதற்காக இது உருவாக்கப்படுது அந்த ஆப்பு. இது எதுக்காக அப்படின்னா பல்வேறு சோதனை சாலைகளை காகிதமற்ற மற்றும் தொடர்பு இல்லாத செயலாக்கத்தின் மூலம் முக அம்சங்களை பயன்படுத்தி அடையாளத்தை நிறுவலாம். அதுவும் இல்லாமல் இது வீட்டில் இருந்தபடியே வந்து நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கலாம் சொல்லிக்கிறாங்க. இந்த ஆப் வந்து 13 விமான நிலையங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இதுவரை வந்து 35 லட்சம் பேர் வந்து இந்த டிஜி யாத்ரா செயலை வந்து 17 லட்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பசுமை விமான நிலையங்கள். இது என்ன மத்திய அரசு பசுமை விமான நிலையங்கள் ஏன்னா கிரீன் ஃப்ளைட் விமான நிலையங்கள் வந்து 2008ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் வந்து நாடு முழுவதும் வந்து 21 விமான நிலையங்கள் வந்து பசுமையாக கொண்டு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 12 விமான நிலையங்கள் வந்து செயல்படுவது பசுமையை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து
2012ஆம் ஆண்டு 640 விமானிகளுக்கு உரிமை அளிக்கப்பட்டது. ஆனால் இப்போ இந்த நிகழாண்டில் இப்போ வந்து 1562 பேருக்கு வந்து விமானிகளுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 3 புதிய குற்றவியல் மசோதாக்கள் குடியரசுத் தலைவர் ஒப்புதல். பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இயற்றப்பட்ட சட்டங்கள் என்ன அப்படின்னா, இந்திய தண்டனை சட்டம் என்னன்னா 1860, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898, இந்திய சாட்சி சட்டம் வந்து 1873. இவற்றுக்கு மாறாக தான் வந்து பாரதிய நியா சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாக்ஷியா அதிநியம் ஆகிய 3 சட்டங்களும் கொண்டுவரப்பட்டது. இந்தியாவில் உள்ள இந்த குற்றவியல் நீதி அமைப்புகளுக்கு முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த வந்து சட்டம் வந்து கொண்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பயங்கரவாதம் குறித்து வந்து எது சொல்லுது அப்படின்னா, பாரதிய நியா சம்ஹிதா சட்டத்தில் வந்து தெளிவாக வரையறுக்கப்படுறான். ஆனால் இது வந்து இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து குறிப்பிடவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் வந்து மக்களவையில் டிசம்பர் 20ஆம் வந்து டிசம்பர் 20 மாநிலங்களவையில் டிசம்பர் 21 வந்து ஒப்புதல் அளிக்கப்படுது. அதுக்கப்புறம் திரௌபதி முர்மு யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர், அவங்களும் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இந்த மசோதாவுக்கு. அடுத்தது அரபிக்கடலில் பாதுகாப்புக்கு 3 இந்திய போர்க்கப்பல்கள். அரபிக்கடலில் வந்து சரக்கு கப்பல் மீது ஆளில்லா விமானம் ட்ரோன் மூலம் வந்து தாக்குதல் நடந்துச்சு. இதனால் வந்து இந்தியா வந்து ஏவுகணை தாக்கியனுக்கு 3 போர்க்கப்பலை வந்து ரோந்து போர்க்கப்பலை வந்து எங்கள் அரபிக்கடலில் நிறுத்தி வச்சு பாதுகாப்புக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா அரபிக்கடலில் வந்து லைபீரியா நாட்டு எண்ணெய் கப்பல் வந்து என்ன MV கெம்ஃப்ளோட்டா இது மீது வந்து சனிக்கிழமை வந்து தாக்குதல் நடத்துனாங்க, ட்ரோன் நடத்துகிறாங்க. இது வந்து யார் நடத்துக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஈரான் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போன்று செங்கடல் இருக்குல்ல, அங்கே வந்து பயணித்த கபோன் நாட்டுக்கு சொந்தமான MV சாய்பாபா கப்பல் அதே சனிக்கிழமை வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. இதனால் வந்து நம்ம இந்திய படை வந்து இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS மார்கோவா, INS கொச்சி, INS கொல்கத்தா ஆகிய போர்க்கப்பலை வந்து அரபிக்கடலில் பாதுகாப்பு வந்து ஈடுபடுத்தி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் தொலைதூர கண்காணிப்பு அதிநவீன P-81 விமானத்தையும் வந்து இந்த விமானப்படையில் ஈடுபடுத்தி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது சுனாமி பேரழிவு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. சுனாமி பேரழிவு எப்படின்னா 2004 வந்திருக்கும். எப்படின்னா டிசம்பர் 26 சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா இந்தோனேஷியாவில் உள்ள சுமித்ரா தீவு அருகே கடற்கரையில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்து காரணமாக தான் வந்து இந்த சுனாமி உருவாச்சு சொல்லியிருக்காங்க. இந்த சுனாமி உருவாதனால இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா உள்ளிட்ட பல நாடுகளில் கடலோர பகுதிகளில் தாக்கி 2 லட்சத்துக்கு பேர் வந்து அதிகமாக வந்து இந்த பேரழிவால் இழந்திருக்காங்க. அதனால ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 26 வந்து சுனாமி பேரழிவு நினைவு தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அனுசரிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது ராணி வேலுநாச்சியாரின் 227வது நினைவு தினம். ராணி வேலுநாச்சியார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் தான் வந்து வேலுநாச்சியார். இவர் வந்து எப்போ பிறந்திருப்பாங்க அப்படின்னா 1730 பிறந்திருப்பாங்க. அவருடைய இறப்பு அப்படின்னா 1796 இருக்கும். இவர் வந்து சிவகங்கை மன்னர் யார் அப்படின்னா முத்துவளனாரை வந்து மணந்திருப்பார். மணந்ததுக்கு அப்புறம் வந்து அவருடைய ஹஸ்பண்ட் யாருன்னா முத்துவளனார் வந்து காளையார் கோயிலில் பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்கு வந்து போர் நடந்திருக்கும் போது நயவஞ்சகமாக வந்து காளையார் கோயிலில் யார் அப்படின்னா முத்துவளனார் வந்து கொலை பண்ணிடுவாங்க. அதை வந்து பழிவாங்கிறதுக்கு 1774 வந்து காளையார் கோயிலில் போர் நடந்திருக்கும். அப்போ வேலுநாச்சியோட கணவர் யார் அப்படின்னா முத்துவளனார் வந்து ஆங்கிலேயர்களால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டிருப்பார். அதனால் பழி தீர்க்கும் வகமாக அவர் 8 வருஷம் யாருன்னா வேலுநாச்சியார் வந்து 8 வருஷம் திண்டுக்கல் கோட்டையில் தஞ்சை இருந்து அவங்க வந்து 1880 வந்து சிவகங்கையை மீட்டிருப்பார். அதனால் அதுக்கப்புறம் இவங்களை வந்து தென்னிந்தியாவின் ஜான்சிரன் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தமிழர்களால் வந்து வீரமங்கைன்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய நினைவை தான் வந்து ராணி வேலுநாச்சியார் வந்து 227வது நினைவு தினத்தை முன்னிட்டு வந்து சிவகங்கை தெப்பக்குளத்தில் வந்து அவருடைய வாரிசுகள் வந்து அதை வந்து நினைவு கூறுவதில் நினைவு தினம் வந்து கொண்டாடிருக்காங்க. அடுத்தது பருவநிலை மாற்றம் காத்திருக்கும் பேராபத்து. உலகம் வந்து தோன்றி பல 100 ஆண்டுகள் ஆயினும் வந்து பூமி பந்து வந்து இடையில் பல இயற்கை சீற்றங்கள் இருக்கணும். அது வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் வந்து கடந்த 100 முதல் 200 ஆண்டுகள் வந்து மனிதர்கள் செயல்பட்ட வந்து மாற்றங்களால் பூமி வந்து அதிக அளவில் வெப்பம் அதிகமாக வெப்பம் உருவாகிருக்கு. அப்புறம் என்ன அப்படின்னா பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிற மாநாடு ஆரம்பிச்சு எங்கே அப்படின்னா துபாயில் COP28 என்ற உலக தலைவர்கள் சமைக்கும் பருவநிலை மாற்றம் வந்து நடந்துச்சு. அது நடந்து முடிச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2050 வந்து இப்போது இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து 1.5 செல்சியஸுக்கு உயராமல் தடுக்க உலக தலைவர்கள் ஒன்று கூட வேண்டும். இதனுடைய நினைக்கிறது
அதுவும் இல்லாமல் வந்து கரிமல வாயு மீத்தேன் வாயுகளை வந்து உமிழ்வதை முற்றிலுமாக தடுத்திடும். நெட் ஜீரோ என்ற இலக்கை வந்து அடுத்த 27 ஆண்டுகள் வந்து போராடினா மட்டும்தான் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து உயராமல் தடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பருவநிலை மாற்றத்துக்கான முதல் சர்வதேச மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா பாரிஸில் நடந்துச்சு. 2050 வந்து வெப்பநிலை வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் என்ற கிரேடுக்கு மேலே அதிகாரம் இருக்க நடவடிக்கை வந்து ஆட்சியாளர்கள் செயல்பட்டுருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடிமகனும் வந்து நம்ம அந்த வெப்பத்தை வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது துபாயுடன் கச்சா எண்ணெய் வர்த்தகம் முதல் முறையாக ரூபாய் மூலம் பரிவர்த்தனை. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து நம்ம இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய்க்கு வந்து முதல் முறையாக வந்து ரூபாய் மூலம் தான் பரிவர்த்தனை செஞ்சுருக்கோம். பரிவர்த்தனை உலகில் வந்து 3வது பெரிய எரிபொருள் நுகர்வோர்னா இந்தியா வந்து நாணயத்தை வந்து இது உலக அளவில் திருச்சல உதவும். அதுவும் இல்லாமல் இது போன்ற ஒப்பந்தங்கள் மற்ற நாடுகளுடன் வந்து ஈடுபட இந்தியா வந்து எதிர்பார்த்துட்ருக்கு. அதுவும் இல்லாமல் 85% அதிகமான கச்சா எண்ணெய் தேவையை வந்து இறக்குமதி செய்வதன் மூலம் இறக்குமதி செஞ்சுருக்கோம் நம்ம இந்தியா. அதுவும் இல்லாமல் வந்து உக்ரைன் போர் நடந்துச்சுல, உக்ரைன் போருக்கு அப்புறம் வந்து மேற்கு நாடுகளில் வந்து வர்த்தகம் வந்து தடை செய்யப்பட்டது. அதனால வந்து ரஷ்யாவிடம் வந்து எண்ணெய் வந்து இறக்குமதி செஞ்சுருக்கோம். அதனால வந்து பல ஆயிரம் கோடி வந்து நம்மளுக்கு வந்து சேமிக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் ரூபாயின் சர்வதேசமயமாக்க டாலர் தேவையை குறைக்க உதவுகிறது. நம்ம ரூபாய் மூலம் பரிவர்த்தனை செஞ்சால் இப்போ சர்வதேசமாக்கல் டாலர் தேவையை குறைக்க வந்து உதவி இருக்குது. அதே வேளையில் வந்து உலக நாணய ஏற்றத்தில் வந்து குறைவான பாதிக்கப்படக்கூடியதாக இருக்குது. இந்த பொருளாதாரமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாற்றத்தை ஏற்படுத்திய மனதின் குரல். இது வந்து மன் கி பாத் 2015 ஆண்டு வந்து மன் கி பாத்தில் பிரதமர் மோடி வந்து பேசியிருப்பார். இந்தியாவில் வந்து ஆண் பெண் விகிதம் குறைந்து வருவது குறித்து கவலை தெரிவிச்சிருக்காரு. இதுக்காக வந்து இதுக்காக பல்வேறு முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வந்து ஹரியானா மாநிலத்தில் வந்து வரலாற்று சிறப்புமிகு பானிபட் நகரில் 2015 ஆண்டு மகளை காப்பாற்றும் மகளை படிக்க வைக்கும் என்ற திட்டத்தை வந்து நடைபெற்றது. ஆனால் இது வந்து பிரபலம் அடையலை. அதுக்கப்புறம் வந்து 2017-2018 ஆண்டு பொருளாதார அறிக்கையில் வந்து சொன்னாங்க. சொல்லிட்டுக்கப்புறம் வந்து 1950 ஆண்டு இளஞ்சிவப்பு நிறத்துடன் பாலின தொடர்புகள் மிகவும் பரவலானது. அந்த இளஞ்சிவப்பு நிறம் வந்து பெண்களுக்கு வந்து பொம்மைகளுக்கும் அதிக அளவில் பொருந்ததாக இருந்தது. மேலும் வந்து பெண்கள் வந்து மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இந்த நிறம் என்று சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹரியானா மாநிலத்தில் ஜிண்ட் மாநிலத்தில் உள்ள பிபிபூர் கிராமத்தில் 2015 ஆண்டு மகளுடன் செல்ஃபி என்ற திட்டத்தை வந்து தொடங்கினாங்க. இந்த மகளுடன் செயலி என்ற ஆப் மூலமாக வந்து அவங்களுடைய பொண்ணுங்களோட செல்ஃபி எடுத்து போட மூலமாக விழிப்புணர்வு ஏற்படும்னு சொல்லி இந்த ஆப்பை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதன் மூலம் வந்து மகளுடன் செல்ஃபி இயக்கத்துக்கு பின் வந்து ஹரியானா மாநிலத்தில் ஆண்கள் பெண்கள் பாலின விகிதம் வந்து ஒரு புதிய அளவை எட்டியிருக்காங்க. ஏன்னா 5 ஆண்டுகள் வந்து பாலின விகிதம் 53 புள்ளிகள் வந்து அதிர்ச்சி சொல்லியிருக்காங்க. அதன்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் 2015 ஆண்டு தமிழ்நாட்டில் கடலூர் தான் ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஊரக இந்தியாவில் தொடங்கப்பட்ட கல்வி 2023 என்ற தலைப்பில் வந்து நாடு முழுவதும் வந்து 20 மாநிலங்களில் ஒரு ஆய்வறிக்கை நடத்தப்பட்டாங்க. அதன்படி வந்து ஆண் குழந்தைகள் பெற்றோர் வந்து 82%, பெண் குழந்தைகள் பெற்றோர் வந்து 28% வந்து தம் குழந்தைகளை வந்து இளநிலை படிக்கணும்னு சொல்லிட்டு விரும்பியிருக்காங்க. டுடே கொஷின். இந்திய தேசிய இராணுவ கொடியை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கு எப்போது ஏற்றினார்? செகண்ட் கொஷின். சென்னை மாகாணத்தின் முதல் முறையாக மது விலக்கை அமல்படுத்தியவர் யார்? தேர்ட் கொஷின். சுனாமி பேரழிவு நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.